தென்காசியில் நிலவும் வறட்சியின் காரணமா பூக்களின் உற்பத்தி குறைஞ்சிருக்கிறதுனால விலை கடுமையாக சரிஞ்சிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் தென்காசியில் வரலாறு காணாத அளவு கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. போதிய மழை இல்லாமல் வறட்சி நிலவுவதால் விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் சொட்டு நீர் பாசனம் அமைத்தும் பணம் கொடுத்து வாகனங்களில் தண்ணீர் கொண்டு வந்து பாய்ச்சியும் மலர் சாகுபடி செய்து வருகின்றனர். சாகுபடி செய்த மல்லி, அரளி, கேந்தி பூக்களை அருகில் உள்ள தென்காசி பூச்சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர். சந்தையில் கிலோ மல்லி 125 ரூபாய்க்கும், அரளி 150 ரூபாய்க்கும், கேந்தி 50 ரூபாய்க்கும், பேச்சிப்பூ 300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கூலி ஆட்கள், உரம், தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே சந்தைக்கு வரும் பூக்களின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. வியாபாரிகளையும் விவசாயிகளையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. தண்ணி இல்லாதனால ஒரு டேங்க் 1500 ரூபா கொண்டு வந்தாங்க. தண்ணி பூ மட்டும் தண்ணி விடுதான். எங்களுக்கு பூ ரொம்ப பாதிக்கும். மழை தண்ணி இல்லைனால சமைச்சல் ரொம்ப பாதிக்காங்க. பூவில் ரொம்ப குறைவாக இருக்குது மழை இல்லைனால. மார்க்கெட்டுங்கிறது கிடையாது. பூக்கடைன்னு தான் இருக்குது. சங்கரங்கோயிலில் மார்க்கெட் இருக்குது, திருநெல்வேலியில் மார்க்கெட் இருக்குது, ராஜபாளையத்தில் மார்க்கெட் இருக்குது, மதுரையில் மார்க்கெட் இருக்குது, புளியங்குடியில் மார்க்கெட் இருக்குது. ஆனால் தென்காசி மட்டும் பூ மார்க்கெட்டுங்கிற பேரே கிடையாது. அதனால் எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து பூ மார்க்கெட்டு கட்டாயம் வேணும். பூ மார்க்கெட்டு வேணுங்கனால அந்த பூக்களையும் பதப்படுத்துறதுக்காண்டி ஒரு குளிர் சாதன பெட்டிகளும் ஏற்பாடு பண்ணி அரசாங்கத்திலேருந்து கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். முகூர்த்த நாட்களில் பூக்களின் விலை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்த்து மல்லி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு குளிர்பதன கிடங்கு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கை. இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த தென்காசி பகுதிகளில் பூ வியாபாரம் செய்வதற்காக ஒரு சந்தை அமைக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செந்தில்.